ஓம் சாய்ராம். லண்டன்லேருந்து ஒரு சகோதரி, பேரை சொல்ல வேண்டாமே, அந்த சகோதரி என் வாழ்க்கையில் கிலோ கணக்கில் தங்கம் வச்சுருந்தேன், எல்லாம் கரைஞ்சி போச்சு, காணாமல் போயிடுச்சு. இப்போ நான் நடுத்தரில் நிற்கிறேன், நான் வாழ்கிறதே வீணு, நான் செத்தே போயிடலாம் அப்படின்னு லண்டன்லேருந்து பேசினாங்க. அவங்களுக்கு நான் சொன்னேன், ஒருத்தன் தன்னுடைய தொழிலில் ரொம்ப தோல்வி அடைஞ்சு நட்டம் அடைஞ்சு தன்னை வந்த வழியில் ஒரு தெருமனையில் போகிறவங்க வர்றவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்து ரொம்ப வேதனையோடு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான். இனிமேல் எல்லாமே முடிஞ்சு போச்சு வாழ்க்கையில் அப்படின்னு ரொம்ப வேதனையில் அப்படின்னு நின்றுட்டு இருந்தான். எந்த மாதிரி ஒரு குப்பை தொட்டி இருந்தது. அந்த குப்பை தொட்டியில் ஒருத்தர் தனக்கு தேவையான பழைய பேப்பர்லாம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து சாக்கில் போட்டுக்கிட்டு இருந்தார். இன்னொருத்தர் கொஞ்ச நேரத்தில் வந்தார். அந்த நபர் குப்பை தொட்டியில் இருந்த தனக்கு தேவையான பாட்டில்லாம் இருக்கு இல்லையா, பாட்டெல்லாம் எடுத்து தன்னுடைய அந்த பையில் போட்டுக்கிட்டு இருந்தார். அப்புறம் இன்னொருத்தர் வந்தார். பழைய பிளாஸ்டிக் தட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த தட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தார், சாக்கில் போட்டுட்டார். அதுக்கப்புறம் நாய் வந்துச்சு, அந்த எச்சலையில் இருந்த சாப்பாட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தது. கடைசியாக வந்த ஒரு பசு இருந்தது இல்லையா, அந்த குப்பையில் கிடந்த அந்த வாழை இலையெல்லாம் சாப்பிட்டு பசியாருச்சு. இதை பார்த்த அந்த படுதோல்வி அடைந்த அந்த நபர், அந்த சாய் பக்தர் என்ன தெரியுமா நினச்சிட்டாரு, இந்த ஒரு குப்பை தொட்டியில் இத்தனை பேர் பசியாச்சு ஆறினாங்க, இத்தனை பேர் பிழைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பறந்து விரிந்த இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் எப்படியெல்லாம் பிழைக்க முடியும் அப்படிங்கிற வழியை தெரியாமலாம் இருக்கும் நம்ம அப்படின்னு தன்னுடைய மனசை திடப்படுத்திக்கிட்டு, இனி நமக்கு தோல்வியே கிடையாது, ஒரு கதவு முன்னா 9 கதவு திறந்திருக்கும், இனி வரும் காலங்களில் நமக்கு பொற்காலம்தான், ரொம்ப பெரிய வெற்றி அப்படின்னு தன்னம்பிக்கை தான் முதல் கதவு, அது இருந்தால் போதும் அப்படின்ட்டு தன்னுடைய பழைய தொழிலை மீண்டும் ஆரம்பிக்கிறதுக்காக போனார். இந்த பரந்த உலகத்தில் நாம் எல்லாருமே ஜெயிக்கத்தான் பிறந்திருக்கிறோமே தவிர தோக்க பிறக்கல்ல. தோல்வி அப்படிங்கிறது நிதர்சனம். ஓடுறவங்க தான் ஜெயிக்க முடியும். ஓடும்போது பக்கத்தில் ஓடுறவங்கள பார்த்தோம்னா ஜெயிக்க முடியாது. பார்வையாளர் ஒரு காலம் ஜெயிக்கவே முடியாது. ஓடணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். நாம் ஓட பிறந்தவங்க, நல்ல வெற்றியை நாட பிறந்தவங்க. அல்லாஹ் மாலிக்.